எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது தேவையின் மத்தியில் இருப்பீங்கன்னா, ரொம்ப நெருக்கத்திலையும் போராட்டத்திலையும் இருப்பீங்கன்னா, சில காரியங்கள் பல நாளாக நமக்கு செட்டே ஆக மாட்டேங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை தேவன் இந்த உலகத்தோடு போராடிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அழைக்கலை. சும்மா போட்டு பணம், கடன் படுறது, வியாதிப்படுறது, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரே நிம்மதி இல்லாத சண்டை சச்சரவு, இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. அது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சரிங்களா? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்க நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். இந்த பணத்துக்கு போராடுறதெல்லாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஐஸ்வர்யமானா நிரம்பி இருப்பீங்க. ஆமீன். வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லுது பாருங்கள். பரிபூரண ஆசீர்வாதம்னா சொல்லி என்ன சொல்லுங்கள்? ஆசீர்வாதமாக இருக்கிறதே ஒரு வாழ்க்கை. பரிபூரணம்னா எல்லாம் இருக்குன்னு அர்த்தம், நிறைவாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் நிறைவாக இருக்கிறதுக்கு பேர் தான் பரிபூரண ஆசீர்வாதம். நேற்று